ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக குறிப்பாக மார்க் ஆலயமாக நாங்கள் தூய மார்க்கனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற எங்களுடைய பிரதிஷ்டை பண்டிகையை நினைவு கூறுகிற இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களுடைய ஆலய ஆராதனையிலே நிறைவாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆராதனையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுக்கு இறை செய்தியை வழங்க வந்திருக்கிற ரெவரண்ட் டேவிட் கிறிஸ்துதாஸ் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதியும், அம்மாவையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற எங்களுடைய திருச்சபை மக்கள், சிறப்பு பாடலை பாடுகிற எங்களுடைய வாலிபர்கள், உதவி செய்கிற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். நேரே எங்களை ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய தூய ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பி இந்த ஆராதனையை கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுகிற ஆராதனையாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்களுடைய மத்தியில் நீர் ஆவியானவராய் அசைவாடுகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தூய மார்க்கு நினைவு நாளை கொண்டாடும்போது ஆவியானவராய் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற நீர் உம்முடைய வேத வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட பேச, உம்முடைய அமர்ந்த மெல்லிய குரலை நாங்கள் கேட்க, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலனினாலே நிரப்பப்பட, உம்முடைய அருளையும் உம்முடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்களும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய மார்க்கு பண்டிகையை கொண்டாடுகிற இந்த கர்த்தருடைய நாளில் நானும் என்னுடைய மனைவியும் குடும்பத்தின் மக்களும் உங்களோடு கூட ஆராதனை செய்யும்படியாக, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவர் எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய திருச்சபையினுடைய போதகர், நம்முடைய திருமண்டலத்தினுடைய பொருளர் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயரம்மாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மூத்த ஆயர் என்னுடைய நண்பர் ரெவரண்ட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலர் அம்மா அவர்களுக்கும் பொருளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை மக்கள் தலைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். குறிப்பாக அருமையான ஒரு பாடலை பாடின வாலிப மக்களுக்கு என்னுடைய
வணக்கத்தை, வரவேற்பை நான் கூறிக்கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய முறைமையின்படி இந்த நாளில் நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஃபார்மேஷன் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்த்தெழுந்த ஆண்டவரினுடைய அனுபவம் உருவாக்கும் சமூகம் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நாம் தூய மார்க்கவினுடைய நினைவு நாளை அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற திருச்சபையாக கொண்டாடுகிறோம். அதையும் இணைத்து நமக்கு இன்றைக்கு தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதியை நான் தெரிந்து கொண்டேன். அது 2வது பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 24:32. அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். சில காலம் சென்ட் ஜான்ஸ் கண்டோன்மெண்ட் திருச்சபையில் பணியாற்றும் வாய்ப்பினை ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த திருச்சபையில் மிஸ்டர் செல்வராஜ் என்று சொல்லி ஒரு அங்கத்தினர் இருந்தார். அவர் அந்த சமயத்தில் நம்முடைய திருச்சி கலெக்டர் அவர்களுக்கு பிஏவாக, பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரியாக அவர் பணியாற்றினார். அந்த சமயத்தில் அப்பொழுது கலெக்டராக பணியாற்றினார் நபர் யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் ஆராதனைக்கு பின்பு அவர் மிஸ்டர் செல்வராஜ் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு சம்பவம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இன்றைக்கும் அதிகமாக பதிந்திருக்கிறது. சில காலம் கடந்து போனாலும் அது இன்றைக்கு என்னுடைய மனதில் தோன்றுகின்றது. அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு நாள் கலெக்டர் மிஸ்டர் செல்வராஜ் பர்சனல் செக்ரட்டரி அவர்களை தன்னுடைய அறைக்கு வரும்படியாக அழைக்கிறார். அழைத்து அவரிடத்தில் சொல்லுகிறார், there is pressure from the people above me. எனக்கு மேலாக இருக்கிற அதிகாரிகள் எனக்கு பிரஷர் கொடுக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு கிராமத்தினுடைய பெயரை சொல்லி அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கலகம் உண்டிருக்கிறது. 2 சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்கே அடித்து கொள்ளுகிறார்கள், ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் உங்களை தான் அழைக்கிறேன், நீங்கள் அந்த இடத்திற்கு சென்று அந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். மிஸ்டர் செல்வராஜ் அவர்களும் தயக்கத்தோடு கலெக்டர் ஆணையிட்டு இருக்கிறாரே என்று சொல்லி அவர் வாகனத்தில் புறப்பட்டு செல்லுகிறார். அந்த கிராமத்திற்கு முன்பாக செல்லும் போது அவர் கூறின காரியம், நன்றாக வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. ஒரு மரத்தினுடைய நிழலில் சென்று அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் அவர் உட்கார்ந்து சற்று நேரம் ஜெபம் செய்தார். ஜெபம் செய்துவிட்டு தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கிறார். சுற்றுமுற்றும் ஒரு வீடு கூட காணப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு வீடு மட்டும் அவருடைய கண்களுக்கு தென்படுகிறது. அதிக தாகம் எடுத்தபடியினாலே இந்த மிஸ்டர் செல்வராஜ் அந்த வீட்டிற்கு சென்று, ஐயா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், தாகமாயிருக்கிறேன் என்று கேட்கிறார். அந்த வீட்டினுடைய தலைவர் ஒரு செம்பு நிறைய கொண்டு வந்து தண்ணீரை கொடுக்கிறார். அதை குடித்துவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கிராமத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது, அவருக்கு அதிசயம் காத்திருந்தது. அங்கே எந்த விதமான சண்டையும் இல்லை, அங்கே எந்த விதமான சச்சரவும் இல்லை. அவர்கள் சகோதரர்கள் போல 2 சமூகத்து மக்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. நாம் கேட்டது ஒன்று, இங்கே நாம் காண்பது ஒன்று என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிறார்.
உண்மையாக நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர் எந்த வீட்டில் தங்கி கொடுத்தாரோ that man was the trouble shooter. அவர்தான் இந்த கலகத்திற்கே காரணமானவர். இந்த கலகம் நடைபெறுவதற்கு, இந்த தகராறு நடைபெறுவதற்கு காரணமானவரே அவர். அவருடைய இந்த PA வந்த ஜீப்பை பார்த்தார். அது கலெக்டருடைய அலுவலகத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொண்டார். என்னிடத்திலே ஒரு பெரிய அதிகாரி தண்ணீர் குடித்தாரே என்று சொல்லி உடனே அந்த மக்களுக்கு அவர் போன் செய்து, எந்த பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடாது, எந்த விதமான கலவரமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சச்சரவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு செய்தியை அனுப்பினதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை முடிந்த உடனே நேராக கலெக்டர் அலுவலகத்திற்கு செல்கிறார். கலெக்டரை சந்திக்கிறார். அப்பொழுது கலெக்டர் சொல்கிறார், தேங்க்யூ மிஸ்டர் செல்வராஜ், ஐ ஹவ் ஹர்ட் எவ்ரிதிங், தி நியூஸ் ஹஸ் ரீச்ட் மீ. நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே எனக்கு செய்தி வந்துவிட்டது, அங்கே எல்லாம் சுமூகமாய் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு பிரச்சனையை, சமுதாய பிரச்சனையை சந்திக்கும் முன்பதாக அவரிடத்தில் ஜெபம் செய்ததனால உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் மூலமாக இவருடைய ஜெபத்தை கேட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு சுமூகமான ஒரு உறவை ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஏற்படுத்தினார். எத்தனை அழகான ஒரு தலைப்பை தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஃபார்மேஷன் ஆஃப் கம்யூனிட்டி அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உருவாக்குகின்ற சமூகம் எத்தனை ஆச்சரியமான ஒரு சமூகமாக, எத்தனை ஒரு இணக்கமான சமூகமாக, எத்தனை ஒரு அந்யோன்யம் நிறைந்த ஒரு சமூகமாக, எத்தனையாய் பின்னி பிணைந்து கிடக்கிற ஒரு சமூகமாக காணப்படுகின்றது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிரச்சனை நிறைந்த சமுதாயத்தில் எத்தனை அழகான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றார் என்பதை தான் இந்த சமுதாயம் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, formation of the community rooted in the Bible. இரண்டாவதாக, formation of the community rooted in the cross. மூன்றாவதாக, formation of the community rooted in the cup. Bible, cross and the cup. வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், community based on document, community based on atonement, community based on sacrament. இந்த மூன்று காரியங்களை நான் வெகு சுருக்கமாக உங்கள் முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியிலிருந்து வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்கிற கிராமத்திற்கு போகிறார்கள். பிரியமானவர்களே, ரிசரக்ஷன் நாரட்டிவ் என்று சொல்லப்படுகிற உயிர்த்தெழுதலினுடைய வருணனை நிறைந்த அநேக பாகங்கள் நற்செய்தி பகுதிகளிலும் பிற பகுதிகளிலும் உண்டு. எல்லாவற்றிலும் எனக்கு மிகவும் பிடித்தமான பகுதி இந்த பகுதி. ஏன் தெரியுமா? 2 பேர் கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் எப்படி செல்லுகிறார்கள் பாருங்கள். 15ஆம் வசனம், இவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து கொண்டு அவர்களோட நடந்து போனார். ஏன் இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார்? 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து. பிரியமானவர்களே, துக்க முகம் உடையவர்களாக, வாழ்க்கையில சஞ்சலம் நிறைந்தவர்களாக, வாழ்க்கையில நம்பிக்கையற்றவர்களாக, வாழ்க்கையில எதிர்காலம் சூன்யமான ஒரு வேளையில
வேதனையோடு கூட, மனதிலே பாரத்தோடு கூட, கண்ணீரோடு கூட அவர்கள் வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில ஆண்டவர் அவர்களோடு கூட வந்து சேருகிறார். பிரியமானவர்களே, இந்த காலையிலே ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ கவலைகள், நம்முடைய குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகள், நாம் பணி செய்கிற இடங்களிலே படுகிற வேதனைகள், நம்முடைய சமுதாயத்தை உற்று நோக்கும் போது காணப்படுகிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். நம்முடைய நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் எவ்விதமாய் அமைய போகிறது என்பதெல்லாம் ஒரு கேள்வியோடு அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை வெளிப்படையாக நாம் சிரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எத்தனை வேதனைகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது, எத்தனை கவலைகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய துக்க முகத்தை கண்டு, நம்முடைய வேதனை கண்டு பயணிக்க விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி சொல்லுகிறது 18ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா, 2 பேர் போகிறார்கள். ஆனால் அதில் ஒருவருடைய பெயர் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. கிளையப்பா, கிளியபஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்தவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஏன் எனக்கு இது பிடித்தமான பகுதி என்று சொன்னால், அடுத்தவர் யார் என்று சொன்னால் நான் என்று நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த கிளையப்பாவோடு இணைத்து பயணம் செய்கிற இந்த சூழ்நிலையில் தான் காணப்படுகிறேன். ஆகவே ஆண்டவர் என்னை தேடி வருகிறார், ஆண்டவர் எங்களை தேடி வருகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகிறாரே. இதுதான் மிக ஆச்சரியமாக, மிக அற்புதமாக எனக்கு தோன்றுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களோடு கூட பயணப்பட்டு வருகிறார். அவருடைய துன்பங்களின் பாதையில வழிநெடுகிலும் அவர்களோடு கூட வருகிறார். வருகிற ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 25ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஏன் கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் 27ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். முதலாவதாக, the community based on the Bible, the community rooted in the document. வேத வசனங்களை நீங்கள் அறியவில்லையே, நீங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிற வேத வசனங்கள் மோசே முதல் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொன்றாக எவ்விதமாக என்னை குறித்து பேசுகிறது, என்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது, என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அறியாதவர்களாக இருக்கிறீர்களே. வேத வசனம் உங்களுடைய கைகளிலே இருந்தும் you have not read the word of God, you have not comprehended the word of God. நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்ளவில்லையே, மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களே. வேதத்தை அறிந்தவர்களானால் முதிர்ச்சி பெற்றவர்களாய் காணப்படுவீர்களே என்று அவர்களை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு 4 கால் மிருகம் அதிக விருப்பமுடையதாய் காணப்படுகிறது. அந்த மிருகங்களை அவள் அதிகமாய் நேசிக்கிறாள். ஆனால் அதே குழந்தை, தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தை பள்ளிக்கு சென்ற பிறகு அவள் முதிர்ச்சி அடைகிறாள், அவளுடைய அறிவு வளருகிறது. she has this discerning spirit, பகுத்து அறிந்து ஆய்வு செய்யும் மனம் வளருகின்றது. அப்பொழுது அவள் என்ன பார்க்கிறாள்? 4 கால் உள்ள பிராணிகளிலே ஒரு நாயை பார்க்கிறாள், ஒரு பூனையை பார்க்கிறாள், ஒரு குதிரையை பார்க்கிறாள், ஒரு
சிங்கத்தை பார்க்கிறாள், ஒரு யானையை பார்க்கிறாள். இந்த 4 கால் மிருகங்களிலே ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றோடும் பழகுவது ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்கிற முதிர்ச்சியை, அந்த அறிவை அவள் பெற்றுக்கொள்கிறாள். ஆகவேதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களே. ஒரு சிறுவனை எடுத்துக்கொள்வோம். அந்த சிறுவனுக்கு அநேக கார், சிறிய கார் அவனுக்கு பிடிக்கிறது, அதோடு கூட அவன் விளையாடுகிறான். ஆனால் அதே சிறுவன் when he becomes a teenager, அவன் முதிர்ச்சி அடையும் போது அவன் ஒரு காரை பார்க்கிறான், திஸ் இஸ் மாருதி கார் என்று அவன் கூறுகிறான். மற்றொரு காரை பார்க்கிறான், திஸ் இஸ் BMW என்று கூறுகிறான். அடுத்த காரை பார்க்கிறான், திஸ் இஸ் பென்ஸ் கார் என்று சொல்லுகிறான். அடுத்த காரை பார்க்கிறான், இது லெக்சஸ் கார் என்று சொல்லுகிறான். அடுத்த காரை பார்க்கிறான், இது ஃபெராரி ஸ்போர்ட்ஸ் கார் என்று சொல்லுகிறான். எவ்வளவு முதிர்ச்சியை அவன் பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, formation of the community based on scripture, based on the document Bible. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை கையிலே வைத்திருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் வளர வேண்டுமானால் நாம் இந்த வேதத்தை அறிந்தவர்களாக, இந்த சமுதாயத்தில் காணப்படுகிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவைகளை நீக்குவதற்கு வேத வசனம் நம்மிலே கிரியை செய்யும் போது நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக, மந்த இருதயம் இல்லாதவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக the community based on the Bible. இரண்டாவதாக the community based on the cross. இந்த வசனத்தை பாருங்கள், 26ஆம் வசனம். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும், அவருடைய குருதி சிந்தப்பட வேண்டும், அவருடைய இரத்தம் அங்கே தெளிக்கப்பட வேண்டும், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும், அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவர் மறுபடியுமாக உயிர் தெழும்ப வேண்டும். A community based on the cross. சிலுவையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து, மந்த இருதயம் உள்ளவர்களே, வேத வாக்கியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, இயேசுவை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே, மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களே என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார். பிரியமானவர்களே, the cross, சிலுவையை பாருங்கள். சிலுவையில் 2 கட்டைகள் காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய மனிதன் கூறுகிறார், சிலுவையானது it looks like a telescope என்று கூறுகிறார். தூரத்திலே பார்க்கிற ஒரு கருவியாக காணப்படுகிறது. A telescope brings a distant object closer to us. தூரத்திலே உள்ள ஒரு பொருளை நமக்கு மிக அருகாமையிலே கொண்டு வருகிறது. சிலுவை எட்டாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கடவுளை நமக்கு அருகாமையிலே கொண்டு வருகிறது. The transcendent God becomes immanent. தூரத்திலே உள்ள கடவுள், நம்மால் அறிந்து கொள்ள முடியாத, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத கடவுள் நம்மை தேடி வருகிறார், நமக்கு அருகாமையிலே வருகிறார் என்பதை இந்த சிலுவை விளக்குகிறதே. மந்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களே என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். மற்றொரு கட்டையை பார்க்கிறோம், that is like a microscope. அது ஒரு நுண் பாக்டீரியா, ஒரு சிறிய ஒரு பாக்டீரியாவை இந்த கருவியின் மூலமாக, மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது it is magnified 100 times, 1000 times. அது பெரிதாக காணப்படுகிறது. அதே வண்ணமாக the cross amplifies the love of God. கடவுளினுடைய அன்பு எத்தனை ஆழமானது,
கடவுளினுடைய அன்பு எத்தனை உயரமானது, கடவுளினுடைய அன்பு எத்தனை அகலமானது, கடவுளுடைய அன்பு நம்முடைய மூளையினால் விளங்கிக் கொள்ள முடியாதது என்பதை நீங்கள் அறியவில்லையா? உங்களை நேசித்தபடியினாலே நான் பரலோகத்தின் மாட்சிமையை துறந்து இந்த பூ உலகில மானிடனாக அவதரித்து உங்களுடைய பாவங்களை நான் சிலுவையில ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் செய்த பாவங்களுக்காக என்னுடைய கரங்களில ஆணிகள் கடாவப்பட்டது. நீங்கள் செய்த பாவங்களுக்காக என்னுடைய கால்களில ஆணிகள் கடாவப்பட்டது. நீங்கள் இருதயத்தினாலே செய்த பாவங்களுக்காக என்னுடைய மார்பில ஈட்டி பாய்ந்தது. நீங்கள் உங்களுடைய சிந்தனையில செய்த பாவங்களுக்காக என்னுடைய தலையில முள் கிரீடம் வைக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. இந்த சம்பளமாகிய மரணத்தை உங்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டேனே. There is atonement in the cross of Jesus. சிலுவையில பாவத்திற்கு பரிகாரம் உண்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லையே மந்தைய இருதயம் உள்ளவர்களே என்று அவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, கடவுளுடைய வசனம் நம்மோடு கூட வியாக்கியானம் செய்யப்படும் போது, did not our hearts burn within us? நமக்குள்ளாக இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளவில்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் அதை பேசுகிறார்கள்? 31 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு, அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. Community rooted in the Bible, a document. Community rooted in the cross, atonement. மூன்றாவதாக, community rooted in the cup, which is the sacrament. இந்த வசனத்தை பாருங்கள். 20 வசனம், லூக்கா 24:30 வசனம். அப்பொழுது அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். உடனேதான் அந்த 31 வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். பிரியமானவர்களே, இட் இஸ் an ordinary meal. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்கள். அழைக்கும் போது அப்பத்தை ஆண்டவர் பிட்கிறார். பிட்கும் போது அவருடைய கரங்களில உள்ள தழும்புகளை பார்த்த உடனே, ஓ, this is Jesus who died on the cross of Calvary, who has risen again. நமக்காக மரித்த ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர் இவர் என்பதை அவருடைய கண்கள் கண்டு கொண்டது. அவருடைய வாழ்வில ஆண்டவர் யார் என்பதை, உயிர் தெழுந்த ஆண்டவர் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். பிரியமானவர்களே, the sacrament, சாக்கிரமென்று நம்முடைய கண்களை திறக்கின்றது. This is an ordinary meal. இது ஒரு சாதாரண ஒரு உணவுதான். ஆனால் அந்த உணவிலே பரிமாறப்படும் போது the presence of Jesus was there. The presence of Christ was there. இயேசுவினுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். அவருடைய அப்பம் விற்கப்படும் போது, நான் தூய பேதுரு ஆலயத்தில் பணி செய்யும் போது, அந்த அப்பம் பிற்கப்படும் போது 3 முறை மணி அடிக்கும். அது ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்திலிருந்து வந்த திருச்சபை. அந்த பாத்திரத்தை எடுத்து உயர்த்தும் போது 3 முறை மணி அடிக்கும். அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை அதை விளங்கிக் கொள்ள விட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
அப்பம் பிற்கப்படும் போது அது அப்படியே கடவுளுடைய சரீரமாக மாறுகிறது என்று நினைக்கிறார்கள். அந்த பாத்திரத்தை உயர்த்தும் போது அது கடவுளுடைய இரத்தமாக மாறுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கான்சப்ஸ்டான்சியேஷன். நம்முடைய திருவிருந்து ஆராதனையில இயேசு பிரசன்னமாய் இருக்கிறார், he is with the elements என்று நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய கோட்பாடு இது. ஆனால் என்னை பொறுத்தவரை கத்தோலிக்க திருச்சபை மக்கள் கொண்டிருக்கிற அந்த தாற்பயம் எனக்கு மிகவும் அதிகமான ஒரு ஆழமான ஒரு அழுத்தத்தை எனக்குள்ளாக உண்டாக்குகிறது. அதற்குரிய காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக மார்க்குவினுடைய இந்த வீட்டிலே அப்பம் புசிக்கப்படுகிறது, அப்பம் பிற்கப்படுகிறது. மார்க்குவினுடைய வீட்டை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 12:12. அவர் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தாள். ஐ எம் டேக்கிங் அ டீட்டோர். நம்முடைய குறிக்கப்பட்டு இருக்கிற பொருளில் இருந்து சற்று விலகி இன்று மார்க்குவினுடைய திருநாளை கொண்டாடுவதாக இருப்பதனாலே, மார்க்குவினுடைய பெயரை நாம் தாங்கிக் கொண்டு இருப்பதனாலே 3 காரியங்களை அவருடைய வீட்டிலே பார்க்கிறோம். In the Mark's house, 3 things are happening. One, it was a house of activity. அந்த வீடு என்பது சாதாரண வீடு அல்ல. மார்க்குவினுடைய பெயரை தாங்கி இருக்கிறோமே, மார்க்குவினுடைய பெயரை தாங்கினவர்களாக நம்முடைய வீடுகளில் வாழ்கிறோமே, நம்முடைய வீடு எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? It was a house of activity. பேதுரு எங்கே போகிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து தனக்கு அன்பு எங்கு கிடைக்கும், தனக்கு எங்கு ஆதரவு கிடைக்கும், தன்னை யார் அரவணைத்துக் கொள்வார்கள், தன்னை யார் வரவேற்பார்கள் என்று சொல்லி மார்க்குவினுடைய வீட்டிற்கு பேதுரு செல்லுகிறார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 12:11 பேதுருக்கு தெளிவு வந்தபோது 12ஆம் வசனம், இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். இட் வாஸ் a house of activity. எல்லாரையும் வரவேற்கிற ஒரு வீடாக காணப்படுகின்றது. தூய மார்க்கு ஆலயமாகிய கடவுளுடைய வீடு எவ்விதமாய் காணப்படுகிறது? நாம் எல்லாரையும் வரவேற்கிற மக்களாக, சமுதாயத்தில் பிளவுபட்டு இருக்கிற மக்களை, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களை, சமுதாயத்தில் நசுக்கப்படுகிற மக்கள், சமுதாயத்தில் தேவையோடு வாழ்கிற மக்கள், சமுதாயத்தில் பாவ பரிகாரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள், பாவ மன்னிப்பிற்காக காணப்படுகிற மக்கள், இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வீடாக நம்முடைய தூய மார்க்க ஆலயம், கடவுளுடைய வீடு, நம்முடைய சொந்த வீடு காணப்படுகிறதா? ஹவுஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. இரண்டாவதாக, இட் வாஸ் அ ஹவுஸ் ஆஃப் பயட்டி. அது பக்தி நிறைந்த ஒரு வீடு. மார்க்குவினுடைய வீடு மிகவும் பக்தி நிறைந்த ஒரு வீடு. இந்த வீட்டை பாருங்கள். அதே 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12:12 அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்ப முடியாத காரியம் என்ன தெரியுமா? நடு இரவில திருச்சபை மக்கள் மார்க்குவினுடைய வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள்? இந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, தூய மார்க்க ஆலயம் தேவையிலே இருக்கிற மக்களுக்காக, வேதனையிலே காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வீடாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் மார்க்குவினுடைய பெயரை தாங்கி இருக்கிற நம்மை பார்த்து கூறுகிறார். வேதனையில இருக்கிற மக்களுக்காக, நம்முடைய நாடு எந்த திசையில சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம்.
ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகள், இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க அழைக்கப்பட்டுகிறோம். அது மட்டுமல்ல, இட்ஸ் a house of activity, it's a house of piety, it is an house of liberty. அது ஒரு விடுதலையை தேடி தருகிற ஒரு வீடு. இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி, அங்கே கிரேக்க பதத்திலே எக்ஸடஸ் என்கிற வார்த்தை அர்த்தம் கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு என்கிற இதே வார்த்தை தான் மார்க்குவினுடைய பகுதியிலும் காணப்படுகிறது என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த மார்க்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று புறப்பட்டு செல்கிறார். இந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். மார்க்கு ஊழியத்திற்காக செல்லுகிறான். விடுதலை வாழ்வுக்குள்ளாக பிறரை வழி நடத்தும்படியாக செல்லுகிறான். அங்கே ஒரு தர்க்கம் மூழ்கிறது. நாம் அதை குறித்து இப்பொழுது பேச விரும்பவில்லை. ஆனால் அந்த தர்க்கம் தற்காலிகமானது. ஏன் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 4:11 பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:11 தர்க்கம் போல காணப்பட்டாலும் 2 தீமோத்தேயு 4:11 பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மார்க்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். இட் வாஸ் a house of activity, it was a house of piety, it was a house of liberty. உதவி செய்கிற, விடுதலை வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு ஊழியமாக மார்க்குவினுடைய வீடு காணப்படுகிறது. மார்க்குவினுடைய பெயரை தாங்கி இருக்கிற நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? திருவிருந்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க வருகிறேன். இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர் என்று சொல்லி ரெவரண்ட் டாக்டர் மானி சாக்கோ ஒரு அழகான புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை கூறுகிறார். அவர் செமினரியில் படித்துவிட்டு சம்மரில் வேலை பார்ப்பதற்காக, பணி செய்வதற்காக, பிராக்டிக்கல் ட்ரைனிங்காக கரிகிரி என்கிற லெப்ரசி சானட்டோரியம் அங்கே செல்கிறார். போன உடனே அங்கு பார்த்தால் எல்லாரும் தொழுநோயாளிகள். அந்த டாக்டர்களை, தாதிமாரை பார்க்கிறார். சற்றும் கூச்சமில்லாமல், சற்றும் பயம் இல்லாமல் காயங்களை கழுவுகிறார்கள், காயங்களுக்கு மருந்து போடுகிறார்கள். இதை பார்த்த உடனே அந்த சூப்பரிண்டெண்டன்ட் சொன்னார், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 2 நாட்களுக்கு பிறகு யூ மஸ்ட் கண்டினியூ டு டூ திஸ் ஒர்க், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர் வாலிபன், செமினரியில் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் நான் இங்கு வந்தேன் என்று சொல்லி அவர் பயப்படுகிறார். தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு மருந்து போட வேண்டுமா என்று பயப்படுகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. 3வது நாள் அந்த சாப்பலில் காலையில் கம்யூனியன் சர்வீஸ் நடைபெறுகிறது. அந்த கம்யூனியன் சர்வீஸில் தொழுநோயாளிகள் எல்லாரும் அமர்ந்து இருக்கிறார்கள், டாக்டர்கள், அந்த நர்சஸ் அமர்ந்து இருக்கிறார்கள். அன்றைக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடத்தினது காலம் சென்ற ஒரு பேராயர். அந்த பேராயர் பிஷப் சுந்தர் கிளார்க், அவருடைய பெயர் உங்களுக்கு அநேகர் தெரிந்திருக்கலாம். சென்னையிலே அவர் பேராயராக பணியாற்றினார். அவர்தான் அந்த திருவிருந்து பரிமாறுகிறார். அந்த கான்சிக்ரேஷன் டைமில், அந்த பிரதிஷ்டை செய்கிற வேளையில்
அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? The broken God for the broken world, the broken God for the broken people. உடைக்கப்பட்ட கடவுள் உடைக்கப்பட்ட மக்களுக்காக என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை இந்த மனிதனுடைய உள்ளத்தை உடைக்கிறது. ஆஹா, இதற்கல்லவா கடவுள் அழைக்கப்பட்டார், இதற்கல்லவா கடவுள் என்னை அழைத்தார் என்று சொல்லி அடுத்த நாள் முதல் அந்த பணியை அவர் மேற்கொண்டார். எழுதுகிறார். The broken God for the broken people. உடைக்கப்பட்ட உலகத்திற்கு, உடைக்கப்பட்ட உள்ளத்திற்கு உடைக்கப்பட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest. நான் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பலிபீட தண்டையில் வந்து, ஆண்டவரே, உடைக்கப்பட்ட உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், உடைக்கப்பட்ட என் வாழ்வை நீர் சீர்பொருந்த செய்யும். நான் உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு சென்று புதிய சமுதாயத்தை உருவாக்க என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அவர் அருளுகிற முடிவில்லா பெருவாழ்வை பெற்று பிறருக்கும் அதை பகிர்ந்து கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சற்று நேரம் அமைதியாக சிலுவையை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்காக சிலுவையில் மரித்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவரே, உயிரோடு எழுந்த ஆண்டவரை இந்த திருவிருந்தில் உடைக்கப்பட்டவராக, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் தரிசிக்க, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய, எங்களுடைய வாழ்வு சீர்பொருந்தப்பட, உம்முடைய தொடுதலை அனுபவிக்க, நீர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, முடிவில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு சென்று உடைக்கப்பட்ட மக்களுக்கு உடைத்த போன ஆண்டவரை அறிமுகப்படுத்த, அவர்களும் இந்த முடிவில்லா பெருவாழ்வை அனுபவிக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மார்க்குவின் பெயரை தாங்கி இருக்கிற இந்த திருச்சபையை, இந்த திருச்சபையினுடைய ஊழியர்களை, இந்த திருச்சபையினுடைய அங்கத்தினர்களை நீர் ஆசீர்வதியும். துதி, கனம், மேன்மை, மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளில் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய பாத தண்டையிலே சமர்ப்பித்து ஏறெடுக்கிறோம். தூய மார்க்கு அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற எங்களுடைய ஆலயமும் எங்களுடைய திருச்சபை மக்களும் உமக்கு சாட்சியாக அப்போஸ்தல பணி செய்யவும், இரத்த சாட்சியாக மரித்த உம்முடைய அடியவரை போல நாங்கள் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற எங்களுடைய உயிருள்ள ஆண்டவருக்கு எங்களுடைய ஜீவனை முழுமையாக தருவதற்கு காத்திருக்கிற மக்களாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி பயன்படுத்தும். குறிப்பாக மார்க்கு என்பவர் எழுதிய சுவிசேஷத்துக்காக, அதன் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஆதி திருச்சபையின் திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மார்க்கருடைய இல்லத்திலே நடைபெற்ற அநேக கூடுகைகளுக்காக, விசேஷங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அது ஒரு வரவேற்கிற இல்லமாக இருந்து ஆண்டவர் எருசலேமுக்கு வரும் பொழுதெல்லாம் தங்குகிற ஒரு இடமாக அமைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பெயரை தாங்கி நிற்கிற எங்களுடைய திருச்சபையும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட திருச்சபையாகவும், ஆண்டவருக்காக செயல்படுகிற திருச்சபையாகவும், சாட்சி பகிர்கிற திருச்சபையாக அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியாக இருக்கிற மக்களுக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். நிறைய அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். வயது முதிர்ச்சியினாலே தளர்ச்சி விட்டு இருக்கிற மக்களை ஆசீர்வதியும். தள்ளாடுகிற முழங்கால்களை நீர் திடப்படுத்தும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாலிபர்களுக்காக அவர்களுக்கு நீர் தந்திருக்கிற விசேஷித்த வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வளமையாய் அவர்களை பயன்படுத்தும் நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை தான் எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்படவும், குறிப்பாக எதிர்வருகிற VBS விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாய் நடைபெறவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் தொடர்ந்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். திருமண்டலத்துக்காக, திருச்சபையினுடைய பணிகளுக்காக, தெரிஞ்ச திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். நேரை ஏற்று வழி நடத்தி ஆசீர்வதியும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கிருபையினாலே தாங்கி, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழி நடத்தும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கேளும் சுவாமி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.